வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய அல்லது நம்ம சேனல் மூலமாக படிக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா தெரிஞ்சிருக்கும். பல ஆண்டுகளாக ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அட்வைஸும் கைடன்ஸும் கொடுத்துட்டு வரேன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுடைய நேச்சரை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதன்படி தான் படிக்கணும். முதல்ல யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து நீங்கள் எக்ஸாமை புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நான் நிறைய முறை உங்களுக்கு வலியுறுத்தியிருக்கேன். அது இல்லாமல் யூபிஎஸ்சியோட நம்ம எப்பயுமே ஃபைட் பண்ணக்கூடாது. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து படித்தாலே எக்ஸாமினேஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். பொய்களை நம்பாதீங்க, மித்ஸை நம்பாதீங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு டீச்சராக எனக்கு ஒரு டியூட்டி இருக்குது. யூபிஎஸ்சி சைடில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலோ அல்லது யூபிஎஸ்சி சில விடயங்களில் மெத்தனமாக இருந்தாலோ பொறுப்புணர்வு இல்லாமல் இருந்தாலும் அதையும் நான் சுட்டி காட்டணும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக படிச்சிருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2025 இதில் ஒரு சில பிரச்சனைகளை நான் பார்க்குறேன். இது வந்து பல மாணவர்களை பாதிச்சிருக்கு. ஸோ இதையும் நான் இந்த நேரத்தில் பேசுகிறது சுட்டி காட்டுறது தான் நியாயமாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது, அதற்கான ரிசல்ட்டும் வந்துச்சு, சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தோம்னா நிறைய சீரியஸ் கேண்டிடேட்ஸ் தொடர்ந்து எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்க, அதில் நிறைய பேர் ஏற்கனவே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்கவங்க, இந்த முறை கிளியர் பண்ணுவோன்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தவங்க. இதில் நிறைய பேர் இந்த முறை செலக்ட் ஆகலை. இந்த முறை கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்ல முடியல. ஜென்ரலாக அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஆனால் போன வருடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் நம்மளால் அந்தளவுக்கு சொல்ல முடியல. போன வருடம் கொஷின் பேப்பரில் 3 கொஷின்ஸை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. யூபிஎஸ்சி எப்பயுமே அந்த எக்ஸாம் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 கொஷின்ஸை ட்ராப் பண்ணாங்க. அது இல்லாமல் 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தப்பாகவும் இருந்தது. இந்த வருடம் பார்த்தாலும் சில கொஷின்ஸ் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. இந்த வருடமும் சில கொஷின்ஸ் வந்து ட்ராப் ஆகலாம். அது இல்லாமல் ஆன்சர் கீயும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்னு வரும்போது உயிரை கொடுத்து இதையே வாழ்க்கையாக நினச்சி படிக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். யூபிஎஸ்சியே தான் அவங்க நம்பியிருக்காங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. இப்படி இருக்கும்போது யூபிஎஸ்சி கொஷின் செட் பண்ணும்போது அந்த குவாலிட்டியில் இந்த மாதிரி குறைகள் இருக்கும்போது, கொஷினே ட்ராப் பண்ணுற அளவுக்கு அந்த கேள்விகள் இருக்கும்போது இது ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுப்புது. ஏன்னா ஒரு 2 கொஷின் 3 கொஷின் ட்ராப் ஆகுது, அதோடு சேர்த்து ஆன்சருக்கையும் 2 கேள்விகளுக்கு தப்பாக இருக்குன்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு கேண்டிடேட் நல்லா பண்ணியிருக்காரு, வழக்கமாக நல்லா பண்ணுறவர், ஒரு 100 மார்க் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா 3 கொஷின் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் 2 கொஷின் 3 கொஷினுக்கு ஆன்சர் கீயே தவறாக இருக்குன்னா அவர் 100 மார்க் வர நினச்சிருப்பார். ஆனால் அவர் ஆக்சுவலாக வரக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். 90 இல்லை 90க்கும் கீழே போயிடும். இப்போ இந்த கேண்டிடேட்டால் பாஸ் ஆக முடியாமல் கூட போயிடும். அந்த அடிப்படையில் இந்த முறை நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க ப்ரிலிம்ஸில். ஒரு சில பேருக்கு இது கடைசி அட்டெம்ப்ட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். பல வருடம் யூபிஎஸ்சிக்கு அவங்க எஃபர்ட் போட்டு இதையே வாழ்க்கையாக நினச்சி கடைசி அட்டெம்ப்ட்டுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு வாய்ப்பு போகுதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும். இதற்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்? கண்டிப்பாக யூபிஎஸ்சி தான் எடுக்கணும். ஆனால் யூபிஎஸ்சி இந்த விஷயத்தில் எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது கிடையாது. சில கேசஸ் ஃபைல் ஆகிருக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஆர்டிஐ மூலமாகவும் இது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் யூபிஎஸ்சி கிட்டேருந்து கேட்கப்பட்டிருக்கு. யூபிஎஸ்சி ஜென்ரலாக இதற்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த வருஷத்துக்கான அந்த எக்ஸாம் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, இதை ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராசஸாக பார்க்குறாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணலாம், கேள்விகளை எழுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இதில் லாஜிக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பெரும்பாலான ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் டிஎன்பிசி உட்பட எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம டேரெக்டாக வெரிஃபை பண்ணலாம். சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கண்டெஸ்ட்டே பண்ணலாம். ஒரு வேளை நாங்கள் வச்ச கேள்வி தவறுன்னு ஃபீல் பண்ணி நீங்கள் கண்டெஸ்ட்டே பண்ணலாம், எங்களுக்கு நீங்கள் இமெயில் பண்ணி சுட்டி காட்டலாம் அப்படின்னு அவங்க அறிவிப்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு தர்றது கிடையாது. ஆன்சர் கீயும் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இந்த வருடம் எக்ஸாமுக்கு
ஆன்சர் கீ எப்போ வரும்னா 2026 அப்ராக்சிமேட்டாக மே மாதம் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் தான் கொஷின் ட்ராப் ஆகிருக்கா இல்லையா, ஆன்சர் கீழே தான் எரர் இருக்கா இல்லையா, இது நமக்கு தெரிய வருது. அப்போது முதல்ல எங்கே பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த கொஷின் பேப்பர்னுடைய குவாலிட்டி இது சம்மந்தமாகவே நிறைய கேள்விகள் இப்போது எழுது. இந்த குவாலிட்டி ஏன் சரியில்லை, ஏன் கேள்விகளை ட்ராப் பண்ணுற அளவுக்கு வைக்கிறீங்க, கொஷின் பேப்பரை செட் பண்ணுற டீம் ஏன் அந்தளவுக்கு மெத்தனமாக இருக்காங்க, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, கான்ஸ்டியூஷன்லேயே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கான்ஸ்டியூஷனல் பாடி, நாட் ஜஸ்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டத்தின் மூலமாக மட்டும் வந்த அமைப்பு கிடையாது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டம் மூலமாக வந்தது. இது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு கவர்மெண்ட் அடிக்குவேட்டாக ஃபண்டிங் பண்ணுது, பணம் நிறைய இருக்குது, ஆட்களை ரெக்ரூட் பண்ணலாம், நேரம் நிறையா இருக்குது, ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே ப்ராசஸை முடிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 6 மாதத்தில் முடிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு 1 வருஷம் இருக்குது, 1 வருஷத்தை எடுத்துக்கங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள, நாலேஜ் இருக்கவங்கள எடுத்து இந்த வேலையை செய்ய வைங்க. குவாலிட்டி இல்லாமல் ஏனோ தானோன்னு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வருது. நான் யூபிஎஸ்சியை குறைச்சி நான் மதிப்பிடலை, ஆனால் இது உண்மை. லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி பேப்பர்ஸில் நம்மளால் எரர்ஸை பார்க்க முடியுது. இது சரியானது கிடையாது. அதனால் இதற்கான நடவடிக்கையை யூபிஎஸ்சி கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகும். இந்த மாதிரி ஒரு நிலையை யூபிஎஸ்சி ஏற்படுத்திடக்கூடாது. அதை தாண்டி ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே ரிலீஸ் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணிட்டா கேசஸ் நிறையா போடுவாங்க, எக்ஸாமினேஷனை ஸ்டே வாங்குவாங்க, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்குவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக கொஷின் பேப்பரை செட் பண்ணுறீங்க, ஆன்சர் கீ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் அந்த பயம்? நீங்கள் குவாலிட்டியாக பண்ணிட்டீங்கன்னா அந்த பயம் கிடையாது. ஒருவேளை நான் சொல்கிறேன் அதை தாண்டி ஏதோ எரர்ஸ் நடந்திருக்கு, பெரிதளவில் அந்த கொஷின் பேப்பர் குவாலிட்டி இல்லை, 4-5 கேள்விகள் தப்பாக இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எக்ஸாமினேஷனை ஃப்ரெஷ்ஷாக கூட நடத்திட்டு போகலாம். ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்கணும். நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பாதிப்படையக்கூடாது. இதில் யூபிஎஸ்சி கவனமாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஃப்யூச்சர்லையாவது யூபிஎஸ்சி இதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இண்டிவிஜுவலாக நான் என்னுடைய ரெப்ரசன்டேஷனை யூபிஎஸ்சிக்கு வைக்க போகிறேன். இமெயில் மூலமாக அஃபிஷியலாக நான் அதை ஃபைல் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கை தாங்க, இமெயில் மூலமாக தாங்க. இதனால் ஃப்யூச்சரில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ்சியினுடைய அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்ண முடியும். நன்றி.